إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருப்பெயரால் இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் ஏகன் இணை துணையற்றவன் என்று சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகனால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், அதே போல சத்திய தீனுல் இஸ்லாத்திற்காக உழைக்கின்ற பாடுபடுகின்ற நல்ல உள்ளங்கள் அனைவர் மீதும், அதே போல என்னை உங்களை பெற்றெடுத்த எமது பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய பெற்றோர்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவுடைய அருட்கடாட்சம் என்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், அவனும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த வழியின்பால் செல்கின்ற போது மேலான சுவனத்தை அடைய முடியும் என்ற அழகான வழிகாட்டலை காண்பித்து தந்தார்களோ அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் எமது வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா புரிவானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய குத்துபாவினூடாக பெற்றோரை நேசிக்கின்றவர்களாக அல்லது பெற்றோருக்கு மரியாதை செய்கின்ற பிள்ளைகளை நாங்கள் உருவாக்குவோம் என்ற அந்த தலைப்பில் ஒரு சில செய்திகளை பதிய வைக்க ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே வபில் வாலிதைன் இஹ்சானா என்ற அந்த சொற்பிரயோகத்தை பயன்படுத்துகின்றதை பார்க்கிறோம். ஒரு இடத்திலல்ல, பல இடங்களிலே இந்த சொற்பிரயோகத்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்றான். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைன் இஹ்சானா. அதே போல வக்கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைன் இஹ்சானா வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. இப்படி அல்லாஹு தஆலா பிவாலிதைஹி இஹ்சானா, பெற்றோருக்கு மரியாதை செய்யுங்கள், பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்ற கருத்துப்பட இந்த சொற்பிரயோகத்தை அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப அல் குர்ஆனிலே பயன்படுத்துகிறான் என்றால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு செய்தியைத்தான் அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப சொல்லுவான். இதிலே நாங்கள் அலட்சிய போக்காக நடந்து கொள்கின்ற போது இதன் பாரதூரமான விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அவன் ரஹ்மான், அவன் ரஹீம். எனவே பயங்கரமான அந்த விளைவுகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, எங்களை எச்சரிக்கை செய்வதற்காக இப்படியான இந்த சொற்பிரயோகங்களை அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திற்கு வந்த நபிமார்களை பாருங்கள். இந்த நபிமார்களும் தன்னுடைய பெற்றோர் விடயத்திலே நடந்து கொண்ட முறைகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இவைகள் தான் எங்களுக்கு முன்மாதிரிகள். பாருங்கள்,
அல்லாஹு தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது வபர்ரம் பிவாலிதைஹி வலம் யகுன் ஜப்பாரன் அஸியா, அல்லாஹு தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது வபர்ரம் பிவாலிதைஹி, பெற்றோருக்கு உபகாரம் செய்பவராக, பெற்றோர்களுக்கு நன்மை செய்வராக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து விட்டு சொல்லுகிறார்கள் வலம் யகுன் ஜப்பாரன் அஸியா, இந்த பெற்றோர்களை அடக்கி ஆளக்கூடியவனாக என்னை ஆக்கி விடாதே, இந்த பெற்றோர்களை நான் அவர்களுக்கு பாவம் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடாதே என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாய்க்காக செய்கிறார் வபிர்ரம் பிவாலிததி வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் ஷகியா, என்னுடைய இந்த தாய்க்கு நான் நன்றி உடையவனாக என்னை இந்த உலகத்திலே நீ என்னை ஆக்கு, அதே நேரம் வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் ஷகியா, அடக்கி ஆளக்கூடியவனாக ஒரு பாவியாக நீ என்னை ஆக்கி விடாதே என்று கேட்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, நீ என் மீதும் என்னுடைய பெற்றோர்கள் மீதும் நீ சொரிந்த அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நீ என்னை ஆக்கி என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே பிரார்த்தனை செய்தை சொல்லி காட்டுகிறார்கள். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஒரு முஷ்ரிக், அவர் ஒரு காஃபிர். அவரோடு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்ட விதத்தை அல் குர்ஆன் பேசுகிறது. என் அருமை தந்தையே, ஒரு முஷ்ரிக், இணை வைப்பாளர், காஃபிர், அவர் காஃபிராக இருந்தாலும் தந்தை என்ற அந்தஸ்தோடு பேசுகிறதை பார்க்கிறோம். யா அபத், என் அருமை தந்தையே, மகனை பார்த்து சொன்ன போது உன்னை கல்லால் அடிப்பேன், சிறையிலே அடைப்பேன் என்ற வாசகங்களை எல்லாம் சொன்ன போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையோடு எப்படி பேசுகிறார்கள்? கால சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். சஸ்தக்ஃபிரு லக ரப்பி, உங்களுக்காக நான் என்னுடைய ரப்பிடத்திலே பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால், சகோதரர்களே, நபிமார்கள் தங்களது பெற்றோர்களோடு நடந்து கொண்ட விதத்தை அல்லாஹ் தஆலா ஏன் சொல்லி காட்டுகிறான்? படிப்பினைக்காக, அதிலிருந்து நானும் நீங்களும் பாடம் பெற வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டுகிறான். நான் என்னுடைய தந்தைக்காக என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை பிரார்த்தனை செய்திருப்பேன், அவரோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை ஒரு மூமின் படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போதனைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். குர்ஆனை புரட்டி பாருங்கள் சகோதரர்களே, நபிமார்கள் தங்களது பிள்ளைகளோடு நடந்து கொண்ட உறவாடல்களை அல் குர்ஆன் பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையோடு பேசியதை சொன்னது போல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது மகன் யூசுஃபோடு பேசுகிறதை குர்ஆன் பேசுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் நெடுகிலும் நாங்கள் இப்படியான இந்த செய்திகளை பார்க்க முடிகிறது. இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு இடையிலான உறவை அல் குர்ஆன் பேசுகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனோடு பேசியதை எல்லாம் அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது என்றால், நாங்கள் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், அந்த படிப்பினைகளை நாங்கள் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சில செய்திகளை எங்களுக்கு அடையாளமாக சொல்லி காட்டுகின்றார். சகோதரர்களே, இவைகள் எல்லாம் முன்மாதிரிகள். இந்த முன்மாதிரிகள் தவிர்க்கப்படுகின்ற போது, இந்த முன்மாதிரிகள் புறக்கணிக்கப்படுகின்ற போது, ஒரு தந்தை தனது தனையனால் மகனால் புறக்கணிக்கப்படுகின்ற போது ஏற்படுகின்ற விளைவையும் அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மகன் புறக்கணித்தார், வெள்ளம் அடித்து கொண்டு சென்றது, அதிலே அவர் மூழ்கடிக்கப்பட்டார். ஒய்னால முக்ரகூன், நூஹுடைய மகனை நாங்கள் மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, ஒரு தந்தை புறக்கணிக்கப்படுகின்ற போது ஏற்படுகின்ற விளைவையும் அல் குர்ஆன் பேசுகின்றதை பார்க்கிறோம் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் சொன்ன இந்த வசனங்களை மிக உன்னிப்பாக நாங்கள் அவதானிக்கின்ற போது ஒரு விடயத்தை தெரிந்து கொள்கின்றோம். தௌஹீதுக்கு அடுத்ததாக இந்த வசனங்கள் எல்லாம் பெற்றாரை பேணுதல், பெற்றாருக்கு உபகாரம் செய்தல், பெற்றார்களோடு நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளுதல் பற்றி பேசுகின்றதை இந்த வசனங்களை உன்னிப்பாக அவதானிக்கின்ற போது தெரிந்து கொள்ள முடிகின்றது. நாங்கள் செய்கின்ற இபாதத்துக்களை எடுத்து பாருங்கள். தொழுகைக்கு அடுத்ததாக இஸ்லாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பாருங்கள். பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், பெற்றோர்களோடு மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் என்ற கடமையை தொழுகைக்கு அடுத்ததாக இபாதத்திலே இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்படுகிறது, ஐயுல் அமல் யஹப்பு இலல்லாஹ்,
அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது என்று கேட்டபோது கால அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை உரிய நேரத்திலே தொழுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். குல்து சும்மா ஐ, அதற்கு அடுத்ததாக எதுவென்று கேட்டபோது சொன்னார்கள் கால பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல், பெற்றோர்களை கண்ணியப்படுத்துதல், பெற்றோர்களோடு மரியாதையாக நடந்து கொள்ளுதல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கால சும்மை, அதற்கு அடுத்ததாக எது என்று கேட்டபோது கால அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், புகாரிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சகோதரர்களே, மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது என்று. பாருங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி ஒருவன் ஷஹீதாகிறான் என்றால் அந்த ஜிஹாதுக்குரிய அந்த சிறப்பு எங்களுக்கு தெரியும். அதை விட இஸ்லாம் பெற்றோர்களுக்கு கண்ணியப்படுத்தல், பெற்றோர்களை அவர்களை நேசித்தல், அவர்களோடு மரியாதையாக நடந்து கொள்ளுதல் என்ற விடயத்தை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றதை கண்டுகொள்ள முடிகின்றது. சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் பெற்றோர்களுக்கு இணையாக ஈடாக எதை செய்யலாம் என்று யோசித்தால், எங்களை பெத்தெடுத்து எங்களை வளர்த்து எங்களை ஆளாக்கி இந்த உலகத்துக்கு தந்த அந்த பெற்றோர்களுக்கு இந்த உலகத்திலே நாங்கள் செய்கின்ற பரிகாரம் என்ன என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைய காலத்தில் அடிமை வியாபார முறைகள் காணப்பட்டது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஒழித்தார்கள். உக்காஸ், துல்மஜாஸ், மிஜன்னா போன்ற சந்தைகளில் எல்லாம் அடிமைகள் விற்கப்பட்டார்கள், ஆடு மாடுகளைப் போல. உங்களது தந்தைகள் அடிமைகளாக விற்கப்பட்டால் அவர்களை பணம் கொடுத்து வாங்கி நீங்கள் விடுதலை செய்வது இந்த உலகத்திலே நீங்கள் உங்களது பெற்றோர்களுக்கு செய்கின்ற கைங்காரியம், உபகாரம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு பெற்றோருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய உபகாரத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த இடத்திலே இஸ்லாம் அந்த உபகாரத்தை கொண்டு போய் வைக்கிறது என்று பாருங்கள். நானும் நீங்களும் எங்களது பெற்றோர்களோடு எந்த முறையிலே நடந்து கொள்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சகோதரர்களே, உலகில் உண்மையிலே முன்னுரிமை படுத்தப்பட வேண்டியவர்கள் என்றால் அந்த பெற்றார்கள் தான். சகோதரர்களே, எங்களை விட அந்த பெற்றோர்களை விட நாங்கள் கொஞ்சம் படித்து விட்டோம் என்று சொன்னால் அவர்களை மதிப்பது கூட இன்றைய சமூகத்திலே கிடையாது. அவர்கள் ஏதாவது ஆலோசனைகள் சொன்னால் கூட அது புறக்கணிக்கப்படுகின்றதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களை, இது உள்ள மரியாதை. அவர்கள் உள்ளங்களை நாங்கள் புண்படுத்தாமல் இருப்பது மரியாதை. தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் அள்ளி கொண்டு வந்து தன்னை வீட்டிலே போடுவது, அதனூடாக பெற்றோர்களது மனங்கள் புண்படுகிறது என்றால் இது மரியாதை அல்ல சகோதரர்களே, இது அவர்களுக்கு செய்கின்ற உபகாரம் அல்ல. எனவே அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் முன்னுரிமை படுத்தப்பட வேண்டியவர்கள் எங்களது பெற்றோர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஜா ரஜுலுன் லிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா ரசூலல்லாஹ் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபதி, தோழமை கொள்ளுவதற்கு, நட்பு கொள்ளுவதற்கு, மிகவும் நெருக்கத்தை நான் பாராட்டிக் கொள்வதற்கு இந்த உலகத்திலே எனக்கு மிகவும் நெருக்கமானவர் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்டபோது சொன்னார்கள், கால உம்முக்க, உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். சும்மாமன், அதற்கு அடுத்ததாக யார்? கால உம்மு, 3 தடவை சொல்லுகிறார், உம்முக்க உம்முக்க உம்முக்க, உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் என்று. 4வதாக சொல்லுகிறார்கள் கால அபூக், உன்னுடைய தந்தை என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் உலகத்தில் முன்னுரிமை படுத்தப்பட வேண்டிய மனிதர்களில் முதலாவது இடத்தை நாங்கள் தாய்க்கு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக தந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்றால் முன்னுரிமை படுத்தப்பட வேண்டியவர்கள் எங்களது பெற்றோர்கள் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. சகோதரர்களே, பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களது வரலாறுகளை பார்க்க முடிகிறது. தாபீன்களது வரலாறுகளை எல்லாம் படித்து பார்க்கின்ற போதெல்லாம் ஒரு பெற்றார் என்ற வகையில் அவர்களோடு அந்த அறிஞர்கள் நடந்து கொண்ட முறைகள் உண்மையில் எங்களது உடம்பை புல்லரிக்க செய்கிறது. சகோதரர்களே, ஹைவா இப்னு ஷுரைஹ் என்பவர் ஒரு நபித்தோழர், மிஸ்ர் தேசத்தைச் சேர்ந்தவர். இந்த ஷுரைஹுடைய மகன் தான் ஹைவா. இவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர், காதி அல் குதாத். இவர் ஒரு முஹத்தீஸ், ஹதீஸ் துறை விற்பனர் வல்லுனர். இவர் ஒரு ஃபகீஹ், சட்டத்துறை அறிஞர், மிகப்பெரிய ஒரு மாமேதை தான் இந்த ஹைவா இப்னு ஷுரைஹ். சகோதரர்களே, அவர் மஸ்ஜிதிலே பாட போதனை நடத்தி கொண்டிருப்பார். நூற்றுக்கணக்கான அறிஞர்கள், பெரும் அறிஞர்கள் எல்லாம் இடத்திலே வந்து கல்வி கேட்பார்கள். இப்படியாக அவர்
மார்க்க வகுப்பிலே இருந்து அந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய தாய் வருகிறாள். தாய் கொஞ்சம் புத்தி குறைவானவள். எனவே அந்த புத்தி குறைவால் இந்த ஹைவா யாருக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார், இவருடைய சபை எப்படிப்பட்ட சபை என்பதை புரிந்து கொள்ளாத தாய் யா ஹைவா என்று அந்த ஹைவாவை அழைத்து சொல்லுகிறாள், போய் கோழிக்குரிய தீனை போட்டு விட்டு வா என்று சொல்கிறார்கள். அவர்கள் வீட்டிலே கோழி வளர்க்கிறார்கள். அந்த கோழிக்குரிய தீனை போட்டு விட்டு வா என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, இவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் இல்லை, மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஹைவா. நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே மார்க்க போதனைகளை போதித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் கோதுமைகளை கொண்டு போய் அந்த வீட்டிலே வளர்க்கின்ற அந்த கோழிகளுக்கு போட்டு விட்டு வா என்று சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, ஹைவாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? தாய் என்னை அழைக்கிறார். நான் உங்களுக்கு இந்த போதனை செய்து கொண்டிருக்கின்ற இந்த போதனை உங்களுக்கு நான் போதிப்பது என்பது எனக்கு ஒரு சுன்னத்தான நஃபிலான ஒரு விடயம். ஆனால் என்னுடைய தாய்க்கு நான் விடையளிப்பது வாஜிப். அந்த இடத்திலிருந்து அப்படியே சென்று தாயுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு வந்து தன்னுடைய வகுப்பை தொடர்கிறார் என்றால், சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு அறிஞர். யோசித்து பாருங்கள், எங்களது பெற்றார்களின் வார்த்தைகளை நாங்கள் எவ்வளவு தூரம் புறக்கணித்திருப்போம் என்று யோசித்து பாருங்கள். அவர்களது வார்த்தைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லது நாங்கள் புறக்கணிக்கிறோமா? அவர்களது வார்த்தைகளை விட எங்களது வார்த்தைகள் உயர்ந்து செல்கின்றதை காண முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையிலும் எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தருகின்ற ஒரு செயற்பாடு தான் பெற்றோர்களது உள்ளங்களை புண்படுத்துதல். பாருங்கள், எங்களது சத்தம் உயர்ந்துவிடக்கூடாது என்பதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களது வரலாறு எங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய தாய் அழைக்கின்றார். தாய் அழைத்த போது பதில் சொல்லுகிறார், லப்பைக யா உம்மி. அன்புக்குரிய தாயே, இதோ உங்களது கேள்விக்கு நான் பதிலளித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். சொன்ன அந்த வார்த்தை உயர்ந்து விடுகிறது. தாயினுடைய சத்தத்தை விட அந்த வார்த்தை உயர்ந்து விட்டதன் காரணமாக கவலைப்படுகிறார். ஒரு பாவத்தை செய்த உணர்வை ஏற்படுத்துகிறார், இஸ்திக்பார் செய்கிறார். உடனே அவர் சந்தைக்கு சென்று 2 அடிமைகளை வாங்கி விடுதலை செய்கிறார் கஃபாராவாக. பாருங்கள் சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்த வேலை என்ன? தாயுடைய சத்தத்தை விட தன்னுடைய சத்தம் உயர்ந்ததற்காக இப்படி ஒரு பரிகாரத்தை செய்கிறார் என்றால், எங்களது வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சில போது எங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகளை எங்களது பெற்றோர்கள் சொல்லிவிட்டால், நீங்க வாயை பொத்து, நீங்க பேசாம இருங்க, அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பதில்கள் இவைகள் என்றால் எங்களது நிலைமை என்ன என்று யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் எங்களது பெற்றோர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியவர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களது வீடுகளில் எங்களது பெற்றோர்களுக்கு எந்த இடத்தை நாங்கள் கொடுத்து வைத்திருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உண்மையில் பெற்றோரை விட மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற எத்தனையோ பேர் எங்களிடத்தில் இருக்கிறோம். பெற்றோரை விட எங்களது பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எத்தனை பேர் எங்களிடத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. உண்மையில் முக்கியத்துவம் முன்னுரிமை படுத்தப்பட வேண்டியவர்கள் எங்களது பெற்றோர்கள் என்பது சந்தேகம் இல்லை. கொஞ்சம் வயோதிபத்தை அடைந்து விட்டால் எந்த இடத்தை நாங்கள் அவர்களுக்கு வீட்டிலே கொடுக்கிறோம், எந்த அந்தஸ்தை வைத்து அவரை நாங்கள் வீட்டிலே பார்க்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டிலே ஒரு ஓரமாக, ஒரு பக்கமாக, எந்த வாய்ப்பு வசதிகளும் இல்லாத ஒரு அறையை நாங்கள் அந்த பெற்றோர்களுக்காக கொடுக்கின்ற ஒரு நிலைமையைத்தான் சமூகத்திலே பார்க்கிறோம். ஏதாவது விசேடமாக நாங்கள் உணவுகளை வாங்கி வந்தால் முதலாவதாக நாங்கள் யாருக்கு கொடுக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. உண்மையில் முன்னுரிமை படுத்தப்பட வேண்டியவர்கள் யார்? பெற்றோர்கள். பெற்றோர்கள் இன்று புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். மறுமையில் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களது நன்மையும் தீமையும் சுவர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இந்த பெற்றோர்கள். எவ்வளவுதான் நாங்கள் இபாதத்துக்கள் செய்தாலும் அவர்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொன்னார், அவர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுக்கவில்லை என்றால், அவர்களோடு நாங்கள் நன்றி பாராட்டவில்லை என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களால் சூனம் செல்ல முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு தெரியும், குகையிலே அகப்பட்ட அந்த 3 பேருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும்.
நேரத்தை கருத்திலே கொண்டு சுருக்கமாக சொல்லுகின்றேன். மலைக்கு ஒரு குகையிலே அகப்பட்டதன் பின்னால் 3 பேரும் ஒரு பாறாங்கல் வந்து அந்த கதவை அந்த வாசலை அடைத்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த மூவருமாக என்ன செய்கிறார்கள், தான் செய்த நல்ல அமல்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த கல் பாறாங்கல் அகன்றதாக நாங்கள் படித்திருக்கின்றோம். அதிலே ஒருவர் யார் தெரியுமா? தன்னுடைய தந்தைக்காக அவர் வளமையாக தன்னுடைய ஆடு மாடுகளிலே இருந்து பால்களை கறந்து கொண்டு வந்தால் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க மாட்டார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார், முதலாவதாக தன்னுடைய பெற்றோர்களுக்குத்தான் அவர் கொடுப்பார். அப்படி இருக்கின்ற போது ஒரு நாள் உறங்கி விட்டார்கள். அவர்களது உறக்கத்தை கெடுக்க முடியாமல் அப்படியே கண் விழித்து அவர்கள் விழித்ததற்கு பின்னால் அந்த பாலை அவர்களுக்கு அவர் கொடுத்து விட்டு வீட்டுக்கு செல்கிறார் என்றால், சகோதரர்களே, இதை அவர் செய்ததை திருப்தியாக நான் செய்த அந்த இபாதத்தை நீ பொருந்தி கொண்டால் இந்த கல்லை அகற்றுமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், பாருங்கள், எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அவர்களது பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை, மனைவிக்கு கொடுக்கவில்லை, என்னை இந்த இடத்திற்கு உருவாக்கி தந்த என்னுடைய பெற்றோரை முன்னுரிமைப்படுத்துகின்றதை பார்க்கிறோம் சகோதரர்களே. அதே போல அல் குர்ஆனை பாருங்கள். எஸ் அலுவனக மாதா யுன்ஃபிகூன், செலவு செய்தல் பற்றி அல்லாஹு தஆலா தந்த சொத்து செல்வங்களை செலவு செய்தல் பற்றி அவர்கள் நபியே உம்மிடத்திலே கேட்கிறார்கள் என்ற வசனத்தில் கால மா அன்ஃபக்தும் மின் கைர், செலவு செய்வதில் மிகச் சிறந்தது எது தெரியுமா? ஃபலில் வாலிதைன், யாருக்கு? பெற்றோர்களுக்கு. அல் குர்ஆன் சொல்லுகிறது, நாங்கள் சம்பாதித்தவைகளில் நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களில் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் எங்களது பெற்றோர்கள் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவரிடத்தில் ஒரு முறைப்பாடு வருகிறது. மகன் தன்னுடைய தந்தைக்கு கொடுத்த அந்த பணத்தை தந்தை திருப்பி கொடுக்கிறார் இல்லை என்ற முறைப்பாடு வருகிறது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அன்த வ மாலுக லி அபீக், நீயும் நீ சம்பாதித்த சொத்து செல்வங்களும் உன்னுடைய தந்தைக்குரியது, அவரிடத்திலே இருந்து நீ திரும்ப பெற முடியாது என்று சொல்கிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. நீ இந்த சம்பாத்தியத்தை பெறுவதற்கு, நீ இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா உன்னுடைய தந்தையை காரணமாக வைத்திருக்கின்றான். அவர் இல்லை என்றிருந்தால் நீ சம்பாதித்திருக்க மாட்டாய், நீயும் நீ சம்பாதித்தவையும் உன்னுடைய தந்தைக்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களுக்கும் எங்களது பெற்றோருக்கு இடையிலும் உள்ள அந்த உறவை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு தூரம் நாங்கள் அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம். அவர்களது கரங்களை பற்றி பிடித்து நாங்கள் முத்தமிட்டு இருப்போமா? அவர்களது நெத்தியிலே நாங்கள் ஒரு முத்தம் கொடுத்திருப்போமா? எங்களது பிள்ளைகளை நாங்கள் கொஞ்சி விளையாடுகிறோமே சகோதரர்களே. ஆனால் பெற்றோர்கள் இன்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் எப்படி சகோதரர்களை சுவனம் செல்ல முடியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தாய் மரணித்த போது தேம்பி தேம்பி அழுதார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஏன் அழுதார்கள் தெரியுமா? கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் இவ்வளவு தூரம் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள், சுவர்க்க வாசல்களில் ஒரு வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்பதை எண்ணி நான் அழுகிறேன், என்னுடைய தாயின் மரணத்திற்காக இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்றால் நாங்கள் சுவனம் செல்வதற்கு எங்களது பெற்றார்கள் காரணமாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எங்களை எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் பெற்றோர்களோடு நாங்கள் நடந்து கொள்கின்ற விடயத்தை. பாருங்கள், ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள். அக்பல ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால உபாயுக அல் ஹிஜ்ரத் வல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஜிஹாத் செய்ய வேண்டும், நான் ஹிஜ்ரத்தை செய்ய வேண்டும் என்று வந்து சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபுதகி அல் அஜ்ர மின் அல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து கூலியை நான் எதிர்பார்த்தவனாக, நான் நல்ல கூலியை பெற வேண்டும் என்பதற்காக உங்களோடு சேர்ந்து நான் ஜிஹாத் செய்ய வேண்டும், ஹிஜ்ரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை பார்த்து கேட்ட செய்தி என்ன தெரியுமா? ஃபஹல் லக மின் வாலிதைக அஹதுன் ஹய்யுன், உங்களது பெற்றோர்களில் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். அப்போது ஆம் என்று சொன்னபோது ஃபர்ஜா இலா வாலிதைக் ஃபஅஹ்சின் சுஹ்பதஹுமா, அவர்களோடு சென்று நீ அழகிய முறையிலே நடந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். பாருங்கள், ஹிஜ்ரத் செய்வதை விட
அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதை விட உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற போதும் அவர்களுக்கு சென்று உபகாரம் செய், இதை விட அது மிகச் சிறப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்றோர் விடயத்தில் எவ்வளவு அலட்சியமாக நானும் நீங்கள் நடக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா பெற்றோர்கள் உயிர் வாழுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்றால் எங்களது துஆக்களிலே அவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சகோதரர்களே, அவர்களுக்காக தான தர்மங்களை செய்வோம். அவர்களது உறவுகள் நண்பர்களை சேர்ந்து அவர்களுக்காக நாங்கள் பழகி வாழுவோம். சகோதரர்களே, யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களோடு சென்று நாங்கள் எங்களது அன்பை பரிமாறிக்கொள்வோம், எங்களது உபகாரத்தை அவர்கள் மீது நாங்கள் பரிமாறிக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்கள், பனு இஸ்ரவேலர்கள் காலத்திலே நடந்த ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஜுரைஜுடைய சம்பவம் வரலாறு உங்களுக்கு தெரியும். ஜுரைஜ் ஒரு வணக்கசாலி. இந்த ஹதீஸ் புகாரியிலே 3252 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜுரைஜ் ஒரு வணக்கசாலி. அவர் வணங்குவதற்காக தனிமையிலே ஒரு கூடாரத்தை அமைத்து வணங்கி கொண்டு வந்த ஒருவர். ஜுரைஜ் வணக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது ஜுரைஜை அவனுடைய தாய் அழைக்கிறாள். 2 வகையாக இந்த ஹதீஸ் வருகிறது. முதலாவது நாள் அழைத்தார், 2வது நாள் அழைத்தார் என்று ஒரு செய்தி வருகிறது. பல தடவைகள் அழைத்தார். ஆனால் ஜுரைஜ் பதிலளிக்காமல் வணக்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது அந்த தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா துமத்தி ஹத்தா துரியஹு மின் வஜ்ஹில் மூமிசாத். ஒரு விபச்சாரியுடைய முகத்தில் முழிக்காத வரை இவரை மரணிக்க செய்து விடாதே என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு தாய் தன்னுடைய தனையனை மகனை அழைக்கிறார். மகன் பதிலளிக்கவில்லை, தொழுது கொண்டிருக்கிறார், வணக்கத்திலே ஈடுபட்டிருக்கிறார். ஒரு விபச்சாரியின் முகத்தை நீ முழிக்காதவரை மரணிக்க மாட்டாய் என்று சொல்கிறார்கள். இது இப்படி இருக்க, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விபச்சாரி, மிக சுருக்கமாக சொல்லுகிறேன், ஒரு விபச்சாரி ஒரு ஆட்டு இடையனோடு தன்னை தொடர்பை ஏற்படுத்தி ஒரு குழந்தையை வயிற்றிலே சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த குழந்தையின் தந்தை இந்த ஜுரைஜ் தான் என்று சமூகத்திலே சொல்லிவிடுகிறார். ஆத்திரப்பட்ட அந்த மக்கள், ஜுரைஜ் இப்படிப்பட்ட ஒருவரா என்று ஆத்திரப்பட்டு அந்த கூடாரத்தை அடித்து நொறுக்கி விடுகிறார்கள். சகோதரர்களே, இப்போது ஜுரைஜுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. கேட்கிறார், நீ தான் இந்த குழந்தையின் தந்தை என்று சொன்னபோது அந்த குழந்தை இடத்திலே வருகிறார். வந்து உன்னுடைய தந்தை யார் என்று கேட்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு வந்து கேட்கிறார். அந்த குழந்தை பேசுகிறது. ஒரு தொட்டிலில் மடியில் அப்போது பிறந்த ஒரு குழந்தை பேசுகின்ற அந்த பட்டியலில் இந்த குழந்தையும் ஒன்றுதான். அந்த குழந்தை தந்தை யார் என்று சொன்ன அந்த செய்தியை கேட்டதோடு இப்போது ஆத்திரமடைந்து உடைத்த அந்த கூடாரத்தை தங்கத்தால் ஆக்கி தரவா என்று கேட்கிறார்கள். எனக்கு தங்கமும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, இருந்தது போல் அமைத்து தாருங்கள் என்ற சொன்ன செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள். லவ் கான ஜுரைஜ் அஃப்கஹ லஅஜாப தஅவத உம்மி. அந்த ஜுரைஜுக்கு மார்க்கம் பற்றிய அறிவு இருந்திருக்கும் என்றால் தாயுடைய அழைப்புக்கு அவர் விடையளித்திருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு நஃபிலான வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒருவர் தாயுடைய அழைப்புக்கு அந்த வணக்கத்தை விட்டுவிட்டு அவர் மார்க்கம் பற்றிய அறிவு அவருக்கு இருந்திருக்கும் என்றால் அவர் விடையளித்திருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார் என்றால், சகோதரர்களே, அந்த தாயுடைய அழைப்புக்கு நாங்கள் கொடுக்கின்ற விடையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களது தாய் 1, 2, 3 என்று பல தடவைகள் சில போது அழைப்பார்கள். ஆனால் நாங்கள் பதிலில்லாதவர்களாக இருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம் சமூகத்தில். அல்லது கையிலே நாங்கள் போனை தூக்கிவிட்டோம் என்றால் யார் கூப்பிட்டாலும் விளங்குவதில்லை. சகோதரர்களே, ஏன் சொல்லுகிறேன் என்றால், எங்களுக்கும் எங்களது பெற்றார்களுக்கும் இடையிலே உள்ள அந்த உறவை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களது பெற்றோர்கள் விடயத்தில் நாங்கள் சுவனம் நுழைய வேண்டும் என்றால் வெறுமனை இபாதத்துக்கள் செய்வது மாத்திரமல்ல, அந்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதன் மூலம்தான் நாங்கள் சுவனம் செல்லலாம் என்ற அந்த கருத்தை உள்ளத்தில் ஆழமாக நாங்கள் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே பரிகாரம், நன்றி செலுத்துதல், உபகாரம் செய்தல் என்று வருகின்ற போது சகோதரர்களே, அவர்களது உள்ளங்கள் புண்படாத வகையிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அத்தகைய அந்த பெற்றார் பிள்ளைகள் என்ற அந்த உறவை எங்களது வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியிருப்பானார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமையுடைய வெற்றியும் தோல்வியும் பெற்றோர்களின் திருப்பொருத்தத்திலேயே இருக்கிறது. அவர்களை நாங்கள் சிறப்பாக சந்தோஷமாக இந்த உலகத்திலே நாங்கள் அவர்களோடு நடந்து கொண்டால் அது எங்களுக்கு அதை சுவர்க்கத்தை பெற்றுத்தரும். தவறுகின்ற போது நாங்கள் நரகத்தை தான் செல்ல வேண்டும் என்பது உறுதியாகிவிடும். எனவே அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, சில செய்திகளை சொல்லுகின்றேன். கொஞ்சம் உன்னிப்பாக நாங்கள் அவதானித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் 3 சாராரை பார்க்க மாட்டான். அவர்கள் சூனம் செல்லவும் மாட்டார்கள். அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்றால் எப்படி சூனம் செல்லுவது? அந்த 3 சாராரில் ஒரு சாரார் யார் தெரியுமா? தன்னுடைய பெற்றோர்களை நோவினைப்படுத்துகை. தன்னுடைய பெற்றோர்களோடு நாங்கள் அன்பாக நடந்து கொள்ளாமல், அவர்களை அரவணைக்காமல், அவர்களது உள்ளங்களை நாங்கள் புண்படுத்தி இந்த உலகத்திலே வாழுகிறோம் என்றால் அல்லாஹு தஆலா மறுமையில் எங்களை பார்க்க மாட்டான். சகோதரர்களே, எங்களால் சூனம் செல்ல முடியாது என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பெற்றோர்களோடு நாங்கள் எவ்வளவு நெருக்கமாக, அந்யோன்யமாக, அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்றார்களது உள்ளங்கள் புண்படுகின்ற போது, பெற்றார்கள் கண்ணீர் வடிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குகிறது என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு பாரதூரமான ஒரு குற்றம் என்பதை கொஞ்சம் புரிந்து பாருங்கள், யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. இதன் விளைவுகள், இதன் பாரதூரங்களை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். அதே போல சபஉல் மூபிகாத், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன 7 பெரும்பாவங்களை சொன்னார்கள். 7 பெரும்பாவங்களில் ஒன்றுதான் அல் ஆகிபுல் வாலிதை, பெற்றோர்களுக்கு நாங்கள் அவர்களது உள்ளங்களை புண்படுத்துதல், பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல் பெரும்பாவங்களில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே போல அல்லாஹ்வுடைய திருப்தி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வாலிதைன், பெற்றோர்களின் திருப்தியிலே தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது. பெற்றோர்களின் அதிருப்தியிலே அல்லாஹ்வுடைய அதிருப்தி இருக்கிறது. பெற்றோர்களின் கோபத்திலே அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை நேசிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்றால் பெற்றோர்களது திருப்பொருத்தத்திலே தான் அது இருக்கிறது என்றால் சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களது செயற்பாடுகளை எங்களது பெற்றோர்கள் பொருந்திக் கொள்ளுகிறார்களா, அல்லது எங்களது செயற்பாடுகள் அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறதா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கோபத்தை ஏற்படுத்தி விட்டால் அல்லாஹ்வுடைய கோபம் எங்கள் மீது உருவாகிறது என்றால் சகோதரர்களே எவ்வளவு பாரதூரமான விளைவுகள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே போல லானல்லாஹு மன் லான வாலிதஹு, அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கிறது. யார் தன்னுடைய தந்தையை சபிக்கிறாரோ, யார் தன்னுடைய தந்தையை கேவலப்படுத்துகிறாரோ, யார் தன்னுடைய தந்தையை அசிங்கப்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் அசிங்கப்படுத்துவான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள் என்றால் எப்படி எங்களால் சுவனம் நுழைய முடியும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், ரகிம அன்ஃபி என்றார்கள். 3 தடவை சொன்னார்கள் ரகிம அன்ஃப், அவன் நாசமாகட்டும் என்றார்கள். தும்ம ரகிம அன்ஃப், மீண்டும் சொன்னார்கள் நாசமாகட்டும் என்றார்கள். தும்ம ரகிம அன்ஃப், மீண்டும் சொன்னார்கள் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். யாரை பார்த்து நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் தெரியுமா? மன் அத்ரக அபவைஹி இன்தல் கிபர் யஹதுஹுமா அவ் கிலைஹிமா ஃபலம் யதுகுலில் ஜன்னah, யாருக்கு பெற்றோர்கள் வயோதிபத்தை அடைந்த நிலையில் இருந்து அவர்கள் மூலமாக அவன் சுவனம் செல்லவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்றார்கள். சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெற்றோர்கள் உயிரோடு இருந்து அவர்களை நாங்கள் நன்கு பராமரித்து
அவர்கள் மூலமாக நாங்கள் சுவனம் செல்லவில்லை என்றால் அவனை பார்த்து சொன்னார்கள் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் என்றால் இந்த நாசத்துக்கு நாங்கள் ஆளாகிவிடக் கூடாது சகோதரர்களே. எவ்வளவு தூரம் பெற்றோர்களை பராமரித்தல் ஊடாக, பெற்றோர்களை அரவணைத்தல் ஊடாக எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறானோ அதே போல புறக்கணிக்கப்படுகின்ற போது பயங்கரமான விளைவுகளையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே பெற்றோர்களோடு நாங்கள் எல்லா வகையிலும் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே அந்த வகையில் இன்றைய குத்துபாவினூடாக நாங்கள் அன்புக்குரிய சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கும் என்னுடைய தாய்க்கும் இடையிலே என்ன உறவு எப்படி இருக்கிறது? எல்லா வழிகளிலும் நான் அந்த தாயை முன்னுரிமைப்படுத்துகிறேனா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வீட்டிலே ஒரே ஒரு கட்டில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கட்டிலை நீங்கள் யாருக்கு கொடுப்பீர்கள்? உங்களது மனச்சாட்சி உங்களுக்கு சொல்லும் அல்லது உறுத்தும். உண்மையில் கொடுக்கப்பட வேண்டியவர் யார்? இந்த ஹதீஸ்களை பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸ் உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள், மீண்டும் உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள், மீண்டும் உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள், நாலாவதாக உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். தாய்க்கும் கொடுப்பதில்லை, தந்தைக்கும் கொடுப்பதில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களுடைய வீட்டில் எங்களது சொகுசான சொத்து செல்வங்களை எல்லாம் பெற்றோர்களை விட அனுபவிக்கக்கூடியவர்கள் யார் என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் நெஞ்சிலே கை வைத்து நான் என்னுடைய சொத்து, நான் என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய சொத்துக்கும் என்னுடைய தந்தைக்கும் இடையில இருக்கின்ற உறவு எப்படி இருக்கிறது? அவர்களை முன்னுரிமைப்படுத்துகிறேனா அல்லது என்னுடைய பிள்ளைகளை நான் முன்னுரிமைப்படுத்துகிறேனா? என்னுடைய தாய் தந்தை நான் முன்னுரிமைப்படுத்துகிறேனா? என்னுடைய மனைவியை நான் திருப்திப்படுத்துகிறேனா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே இதை நாங்கள் புறக்கணிப்போம் என்றிருந்தால் ஒரு நாளும் எங்களால் சுவனம் செல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா மறுமையில் எங்களது முகத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார், எங்களால் சுவனம் நுழையவும் மாட்டாது. மாறாக அல்லாஹ்வுடைய சாபத்தை சந்திக்க வேண்டி வரும் என்பதை கவனத்திலே கொள்வோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்திய குத்துபாவினூடாக நல்லதொரு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை உயிரோடு தந்திருக்கின்றானோ, உயிராளுகிறார்களோ அவரை நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அல்லாஹ் தஆலா உங்களை தெரிவு செய்திருக்கின்றான், நீங்கள் பாக்கியசாலிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வீட்டுக்கு சென்றதோடு அவர்களை அரவணையுங்கள், அவர்களது கரங்களை பிடித்து முத்தமிடுங்கள், நெத்தியிலே முத்தமிடுங்கள் சகோதரர்களே. அவர்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் எங்களுக்கு சுவர்க்கத்திற்கு செல்வதற்கான ஒரு வாசல் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நாங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரது பாவங்களை மன்னித்து பெற்றோர்களை நேசித்து வாழக்கூடியவர்களாக நம் அனைவரை மாற்றுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.